ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட அக்ஷயா. நான் ஹேர் பேக் யூஸ் பண்ணுற ஹேர் பேக் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க அதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போய் பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன். அதை நேற்று நைட்டு ஊற வச்சாச்சு. ஒரு 10 போல் செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுமா நீங்கள் நேச்சுரல் ஆலோவேரா கூட எடுத்துக்கலாம். நான் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இப்போது இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பிறகு நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எடுத்திருக்கேன். செக்கில் ஆட்டின தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்க போகிறோம். கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றி இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா குழ குழன்னு கிடைக்கும். இது குழ குழன்னு நீங்கள் ஒரு டைமும் தலை குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு தலை குளிச்சு, அதுவும் நல்லெண்ணெய் தேய்ச்சிங்கன்னா இன்னும் செம்ம பெனிஃபிட்டாக இருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி தான் எப்போவுமே தலை குளிப்பேன். அப்படி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம பெனிஃபிட்டாக இருக்கும். நல்லா ஹேர் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது இல்லாத இந்த கீழே ப்ரௌனி ஹேர் வரவங்களுக்குலாம் அது வராது இனிமேல் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா. இப்போ வாங்க நம்ம இது தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு தலை குளிச்சுட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலை குளிச்சுட்டு வந்தாச்சு. நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. இதுக்காக நீங்கள் ஹேர் பேக் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி ஹேர் இருக்கவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.